அதை வந்து நாங்கள் இப்படி உதவி செய்ய போகிறோம், இப்படி கஷ்டப்பட்ட ஒரு ஆளை கொண்டு கொடுக்க போகிறோம் என்று சொன்ன காரணத்தினால அந்த வீல் சேர் விலையை வந்து மிகவும் விலை குறைச்சி 38,000 ரூபாய்க்கு தராங்க. 38,000 ரூபாய் அந்த வீல் சேரை நானும் தம்பியும் எடுத்துட்டு காத்தாங்குடியிலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அந்த ஆட்டோ மூலமாக அப்படியே போய் அவங்களுக்கு கொண்டு டெலிவரி பண்ண போகிறோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெல்பிங் வீடியோ வந்து எல்லா வீடியோ மாதிரியும் இந்த வீடியோ வந்து இருக்காது. கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலாகவும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ண போகிறோம். அஞ்சு 6 வருஷம் அப்போ ரெண்டுமே கால்குலேட் பண்ணாலே கூட வருஷம் வருது. ரைட். அதுலேருந்து யாரும் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று காத்துட்ருக்கேன்னு சொல்லியிருப்பாங்களே, சொல்லலையா? உண்மையாவா? என்ன மேக்கி ஒருத்தர் சொல்லலையா? நம்ம வீடு மாதிரி வந்துட்டோமோ தெரியல. திருவிழாக்கு இப்படி கொண்டு போறோன்றத யோசனை பண்ணி திருந்தினாங்க. திருவிழாக்கு அவங்கட கோயில் தனியாக இது ஒரு உதவி கிடைச்சது, பெரிய சந்தோஷம் தான். இப்போ கோயில் திருவிழாக்கு சும்மா ஆளை வந்து வடியா ஒழிக்கிட்டு தள்ளிட்டு கொண்டு போகலாமனே. அன்றைக்கு வந்து இந்த உதவி வந்து எனக்கு கிடைச்சிட்டு, அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து உடனே வந்து காசு வந்து போட்டுட்டாங்க இவங்களுக்கு வந்து இந்த வீல் சேர் வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க காசை போட்டவங்க அவங்களோட பேரோ அவங்க இப்போ அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி இது கொண்டு இருந்தவர் திடீரென்று ஒரு இந்த விபத்து ஏற்பட்டு இதில் அந்த இடம் தாக்கம் தான். ஆனால் நம்மளால் உதவி செய்யக்கூடிய நிலையில் இல்லை. அதுக்காக உங்களை நாடி இப்படி வந்து, ஆனால் வெங்களையும் பிள்ளை இருக்கலாம். காரணம் இவங்களை அந்த ட்ரீட்மெண்ட்டுகள் ஒழுங்காக கொஞ்சம் செய்திருந்தால் கொஞ்சம் அவற்ற நிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அது எங்களோட குடும்பத்திலே நான் ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹெல்பிங் வீடியோ. ஒரு 2-3 வீடியோக்கு முதல் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். கந்தசாமி அண்ணாக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முதல் வந்து ஒரு பஸ் வந்து ஆக்சிடென்ட் பட்ட காரணத்தினால தலையில் வந்து இங்கே பக்கம் ஒரு பாதி வந்து அப்படியே வந்து இல்லை. இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட வாழ்வாதாரம் வந்து மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் வந்து அவர் வந்து இருக்கிறார். எப்படி சொல்கிற ஒரு அன்றாட தேவைக்கு கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உலருணவு பொதிகளாக இருக்கலாம். அதோட வந்து நாங்கள் போயிட்டு அந்த வீடியோவில் வந்து அவரோட காய்ச்ச மட்டும் அவருக்கு வந்து உண்மையாகவே ஒரு அத்தியாவசியமாக வந்து தேவை வந்து 2 தேவை வந்து இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு வந்து கரண்ட் வந்து எடுத்து தரையிலுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு பிறகு அடுத்த தேவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து இருந்து அவரை வந்து இப்படி தள்ளிட்டு போகிறதுக்கெல்லாம் வந்து ஒரு வீல் சேர் உண்டு அவங்களோட கந்தசாமி அண்ணாட வைஃப் வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது வீல் சேரில் இருந்த மாதிரியே டாய்லெட் போகக்கூடிய மாதிரி கீழே வந்து கொமட் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி அப்படி ஒரு இது ஒன்று எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த வீடியோ வந்து நான் எடுத்து யூடியூப் மூலமாக போட்ட மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாக போட்ட வீடியோ அதில் வந்து எனக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து பார்த்து இந்த உதவியை வந்து செய்யணுமா நீங்கன்னு சொல்லி இப்போ எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளைக்கு முதலே வந்து காசு வந்து அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் ஒரு கொமோடோ வச்ச மாதிரி ஒரு வீல் சேர் ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பில் இருக்கிற ஃபார்மசியில் வந்து போய் கழிச்சிருந்தேன். நான் இப்படி எனக்கு கொமோட் வச்ச மாதிரி ஒரு வீல் சேர் வந்து வேணும்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க எங்கள்கிட்ட வந்து இப்போ ஸ்டாக் இல்லை, ஒரு 2-3 நாளில் வந்து நாங்கள் ஸ்டாக் எடுத்துகிறோம், அதுக்கு பிறகு உங்களுக்கு தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சரி ஓகேன்னு சொல்லி நானும் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஃபார்மசியில் வந்து ஸ்டாக் வந்து வரலை. அப்போ நாங்கள் உடனே பிளானை வந்து மாற்றிட்டு நானும் தம்பியும் வெளியே நிற்கிறேன். காத்தாங்குடியில் ஒரு கடையில் வந்து நான் இப்போ காய்ச்சிருக்கேன். அங்கே போயிட்டு வீல் சேரை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வீல் சேர் வீல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 42,000 ரூபா. அதை வந்து நாங்கள் இப்படி உதவி செய்ய போகிறோம், இப்படி கஷ்டப்பட்ட ஒரு ஆளை கொண்டு கொடுக்க போகிறோம் என்று சொன்ன காரணத்தினால
அந்த வீல் சேர் விலையை வந்து மிகவும் விலை குறைச்சி 38,000 ரூபாய்க்கு தராங்க. 38,000 ரூபாய் அந்த வீல் சேரை நானும் தம்பியும் எடுத்துட்டு காத்தாங்குடியிலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அந்த ஆட்டோ மூலமாக அப்படியே போய் அவங்களுக்கு கொண்டு டெலிவரி பண்ண போகிறோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெல்பிங் வீடியோ வந்து எல்லா வீடியோ மாதிரியும் இந்த வீடியோ வந்து இருக்காது. கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலாகவும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ண போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி போல் ரைட். ஒரு மிக்கி மவுஸை நான் எடுத்து மிக்கி மவுஸில் டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்கி மவுஸ் வந்து அவனோட வீட்டை வந்து போய் அப்போ நானும் தம்பியும் வந்து வெளியே நிற்க போகிறோம். போயிட்டு ஒரு ஆர்டருக்கு வந்த மாதிரி அவனோட வீட்டை வந்து போயிட்டு இப்போ உங்களோட பேர் வந்து இதா, உங்களுக்கு இன்றைக்கு பர்த்டேயா இல்லாட்டி உங்களோட இன்றைக்கு வெட்டிங் அனிவர்சரியா, அதுக்காக வந்து நாங்கள் வந்துருக்கிறோம். ஸோ வந்து இந்த கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு தரப்போகிறோம்னு சொல்லி கேட்டு பிறகு அவங்க வந்து பேரை வந்து புள்ளையாக தானே சொல்லுவாங்க. அப்படி அதோட வந்து சொல்லுவாங்க, யார் தம்பி நீங்கள், எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எப்படி கிஃப்ட் வர வாய்ப்பு இல்லைன்ட்டுவாங்க. அப்போ இவங்க கொஞ்சம் நம்மளோட டீம் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் குழப்பம் போட்டு குழப்பி போட்டு அந்த பெட்டி அந்த பாக்ஸை வந்து அப்படியே அவங்கள்ட்ட கொடுக்க போகிறாங்க. கொடுக்கக்குள்ளே வந்து கேட்பாங்க இதை வந்து யார் தந்தேன்னு சொல்லி. அப்போ அதை எப்படியும் நான் நினைக்கிறேன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக தான் இது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். பாப்பம் அந்த வீடியோ வந்து எப்படி வருதுன்னு சொல்லி. அதோட அவங்களும் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உண்மையாகவே ஒரு பெர்ஃபெக்டாக வரும்னு சொல்லி நம்புகிறேன். ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோவாக என்ன இப்போ சும்மா நார்மலாக போயிட்டு ஒரு அவங்களோட கஷ்டங்களை வந்து கேட்டுட்டு நாங்கள் வந்து வராமல் நாங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செய்யணும், கொஞ்சம் வடிவாக செய்யணும்ன்றதுக்காக நாங்கள் மெனக்கெட்டு இந்த வேலையை எல்லாத்தையும் செய்ய போகிறோம். ஸோ வந்து பாப்போம். ஏற்கனவே வந்து லேட் ஆகிட்டு 3:41 4 மணிக்கு நான் சித்தாண்டியில் வந்து இருக்கணும். இப்போ வந்து இப்போ வந்து காத்தாங்குடிக்கு போயிட்டு சாமானை பர்ச்சேஸ் பண்ணி ஆட்டோவில் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு சித்தாண்டில் நிப்பாட்டிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக மிக்கி அனுப்பிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இந்த வீடியோ நல்லா வரணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை செஞ்சு கொள்ளுங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு இடத்துல வந்து நின்று காய்ச்சி கொள்ள இல்லாத ஒரு சிச்சுவேஷன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் வந்து போய்கிட்டுருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ வந்து ஹயர் பண்ணிட்டு வரதுனால அந்த ஆட்டோ இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி கதைக்கணும்னு சொன்னால் அந்த ஆட்டோக்குரிய ஒரு சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் தானே, வெயிட்டிங் சார்ஜஸ், அந்த ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் போகிற காரணத்தினாலேயே வந்து ஒரு ஒழுங்காக வந்து ஒரு இடத்துல நின்று நமக்கு வந்து பேசிக்கொள்ள இயலாது. அதனால பதட்டமாகவே வந்து இந்த வீடியோ வந்து நடந்து கொண்டிருக்கு. பதட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ நான் தம்பி வந்து வெளிக்கிட்டோம். தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:55. சரியா 2 மணிக்கு தான் நாங்கள் வந்து இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி போவோம்னு சொல்லி அது அப்படியே போய் காத்தாங்குடியில் போய் இனி வந்து அவர்கிட்ட வந்து அந்த வீல் சேரெலாம் எடுத்துகிட்டு அப்படி அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆட்டோவில் ஏற்றி எடுத்துகிட்டு நம்மளோட பாய்ஸையும் வந்து எல்லாரையும் ரெடி பண்ணி எல்லாரையும் கால் பண்ணி கூப்பிட்டு எடுத்து செட் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு டைம் உண்டு. இந்த சம்பவம் எப்படி நடக்க போகுதுன்றது தான் பெரிய ஒரு முஸ்பாச்சு. அது வீல் சேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 இன்ச்சா, பெரிய டிவி எத்தனை இன்ச்சு வரும்? கிட்டத்தட்ட 38-40 இன்ச்சு வரும்னே. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்மார்ட் டிவியோட அளவில் வந்து அது வந்து இருக்குது. ஸோ அதனால தான் எப்படியும் வந்து கெஸ் பண்ண மாட்டாங்கன்றது தான் 2 கெஸ்ஸிங்கும் ரைட். அப்போ நாங்கள் வந்து சொல்ல போகிறோம்னு சொன்னால் நீங்கள் டயலாக் கஸ்டமராக பிளானை மாற்றிடுவோம், அப்படி மாற்றிடுவோம்.
நீங்கள் வந்து டயலாக் கஸ்டமராக உங்களுக்கு வந்து டயலாக்ல நீங்கள் வந்து சிம் வந்து வச்சிருக்க காரணத்தினால உங்களுக்கு வந்து இப்படி கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து டிவி என்று அப்படி ஏதாவது சொல்லி கொஞ்சம் மாற்றுவோம், பிளானை மாற்றி கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம். முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேராக்கள் வந்து முன்னுக்கு போயிட்டாங்க. நம்மளோட ஆட்டோ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் வந்து கொண்டிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தம்பி வந்து பைக்கில் போய் கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட 2, 4, 5 பேராக்கள் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறேன். அப்படியே நீ போகிற வழியில் வந்து தொடர்ச்சியாக வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கண்டினியூஸாக வந்து வீடியோ வந்து பாருங்கள். இப்போ இவர் தான் வந்து மிக்கி மவுஸாக வந்து மாறி உள்ளே வந்து போகிறேன். நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இவங்களுக்கு நாங்கள் இப்போ உதவி தான் செய்ய போகிறோம். சரியா? ஏற்கனவே போயிட்டு வர பிரச்சனையெல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி கேட்டுட்டு வந்தேன். சரியா? நானும் நான் போயிட்டு காய்ச்சிட்டு வந்தேன். அப்போ அவங்க வந்து கேட்டவங்க வந்து என்னென்னு சொன்னால் வீல் சேர் ஒன்று வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. சரியா? அப்போ எந்த யூடியூப் சேனல் பேடி பாய்ஸ் தானே நான் வந்து உதவி வந்து செய்கிறேன். வீல் சேர் ஒன்று வாங்கி தந்தால் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். கொமட் வந்து வச்ச மாதிரி டாய்லெட் போகிறக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமென்றாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ வந்து அன்வர்னோட போகிறீங்க, மிக்கி மவுஸ் உடுப்பை போட்டுட்டு போகிறீங்க. போயிட்டு இப்படி வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, இன்றைக்கி உங்களோட பர்த்டேயா அப்படி எதுவும் கேட்டு அப்படி செய்யுங்க. பிறகு வந்து அதை கொஞ்சம் கதையை வளர்த்துங்க. சரியா? பிறகு வந்து கேளுங்க வந்து நீங்கள் வந்து டயலாக் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டயலாக்கால் வந்து டிவி ஒன்று விழுந்துருக்கு போல். இந்த பாக்ஸ் பக்கம் டிவி மாதிரி தானே இருக்குது, பெரிய டிவி ஒன்று இருக்குது. அப்போ உங்களுக்கு டிவி தான் விழுந்துருக்கு போலன்னு சொல்லி கடைசியாக வந்து செஞ்சு கொஞ்சம் நேரம் கதைங்க. சரியா? ஏதாவது செய்வீங்க தானே, ரைட். கதைச்சி போட்டு அவங்கள ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணி அதை வந்து அவங்க எடுக்கக்குள்ளே வந்து சில டைம் கண்டுபிடிக்கலாம். இந்த வேலை வந்து நானும் அண்ணனும் பார்த்து வேலை என்ன வீல் சேர்னாலே. சரியா? அப்போ கடைசியாக கேளுங்க, இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா யாருன்னு சொல்லின்னு கேளுங்க. அவங்க கண்டுபிடிச்சாலும் சரி பிடிக்கலாலும் சரி, அதுக்கு பிறகு நான் வருவேன். சரியா? நீங்கள் எனக்கு யார் அவரால் கோல் எடுத்தீங்கன்னா சரி. சரியா? அப்போ நம்ம இதை போடுவோம் ட்ரெஸ்ஸு. சரியா? டீமெல்லாம் வந்து வெளிக்கிட்டாங்க, பாட்டு வந்து போட போகிறாங்க. இனி வந்து மிக்கி அவரும் ரெடி ஆகிட்டு சும்மா வேறு லெவலில் செய்ய போகிறோம். இது என்ன சக்ஸஸ் ஆகுமா? சரி வருவலே அடி விழுமா சரி வருமா? ரைட், ஓகே. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க 2 பேரையுமே வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. என்ன இப்போ என்ன வந்து தெரியும், தம்பியை தெரியும், அதே போல் வந்து அண்ணனை வெண்டையில் ப்ளூடூத் ஒன்றில் இருக்குன்னு நினைக்கிறேன். வச்செல்லாம் கனெக்டில் இருக்கு. டீம் வந்து ரெடி ஆகிட்டு ஃபோனையும் வந்து அவங்களோட கையில் வந்து கொடுத்துட்டு மைக்கையும் வந்து அவங்களோட கையில் வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டேன். கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டீம் வந்து உள்ளே வந்து போயிட்டு சும்மா ஹார்ட் வந்து அடிக்குதுன்னு பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல. பிரச்சனை ஆயிடும்போதுயா, சண்டே ஆயிடும்போதுயா, ஒரு பதட்டமான திக் நிமிடங்கள், ஒரு பதட்டமான ஒரு நிமிடம். அவசரமாக ஆரம்பித்த இந்த பயணம் பிளான் பண்ணலை. எப்படி சொல்கிறேன், இந்த ஸ்பாட்லேயே வந்து வச்சு என்ன தம்பி நாங்கள் அந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு முதலே அந்த இடத்துல வந்து பிளான் பண்ண ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகிடும் நான் நினைக்கிறேன். என்ன தான் காய்ச்சி கொண்டு இருந்தாலும் மனசும் கண்ணும் அங்கேயே தான் இருக்குண்ணே. புதுசாக போகிற பொடியினால் அவனுக்கு டென்ஷன் ஆகிடக்கூடாது என்ற ஒரு சிக்கலும் இருக்குது. பாவம் என்ன சத்தத்தையும் இல்லை ஒன்றையும் இல்லை. பாவமா கோல் இப்போ எனக்கு என்ன பிளான்டா இவங்க கதைச்சி கொஞ்சம் சர்ப்ரைஸ்லாம் பண்ணி முடியும். எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ண உடனே நான் வந்து என்ட்ரி ஆகிறோம் உள்ளுக்குள்ள. ரைட் காய்ஸ், இப்போ உள்ளே வந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷமாக ஆகுது. ஆட்டோ வழியில் நிற்கிது. ஆட்டோலேருந்து இன்னும் வந்து பெட்டி வந்து இறக்கல. அப்படி என்னத்தை கதைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு எனக்கே ஆசையாக இருக்குது. ரைட், நான் சொல்கிற பார்க்கலையே உங்களுக்கு வந்து ஒரு ஆவலை வந்து இருப்பீங்க. எப்படி இந்த வீடியோ அவுட்புட் வரப்போன்னு சொல்லி தெரியலை. அங்கேயே பார்த்துட்ருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த இருக்கு இதுக்கு உள்ளுக்குள்ளே அந்த இருக்கிற அந்த ஓடு மாதிரி இருக்குது தானே, அந்த வீடு தான். பாவம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்னும் ஆட்டோவில் வந்து பெட்டியை வந்து இறக்கலை. பெட்டியை இறக்குனதான் எங்களுக்கு கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்கும். ரைட், ஓகே, பிரச்சனைலாம் முடிஞ்சு இப்போ பெட்டியை வந்து இறக்க போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு ரைட் கேளுங்க. சரியா? யார் அனுப்பிடுவாங்க கேளுங்க. ஆகிபுரவா அவரு உள்ள வந்து சர்ப்ரைஸ் வந்து நடக்குதுங்க. நைஸாக வந்து போகிறேன். நைஸ்
இதுலேருந்து நினைக்கிறேன் நைஸாக காட்டுன்னு சொல்கிறேன். ரைட். அம்மா உங்களோட வீட்டை கந்தசாமின்றது யாரு? எங்களோட கணவர். உங்களோட கணவர். ஓகே. ஐயா கதைக்க மாட்டேறேண்ணா? கதைக்க மாட்டேன். பாப்பாரா? ஓ ஓகே. மிக்கி இப்போ ஐயாவுக்கு விஷ் பண்ணுவானா? கையை கொடு. ரைட். ஐயா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் சொல்லுவீங்களா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. அவர் ரோட்டால போக்குள்ள அச்சிடம் பட்டு ம். அந்த இது இப்படி வந்தது. அப்படி அதனால அவருக்கு இப்படி இருக்குன்னு. ஓ இப்படி இருக்கு. ஐயோ எங்களுக்கே இதை அச்சிடம் பட்டு பார்க்கும்போது ஹோமாவில் வச்சு இந்த நாங்க ஒரு வருஷத்துக்கு. இதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு ஃபீல் ஒன்று வருது. இப்படி ஒரு இந்த இடத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் நாங்கள் வந்தோம். ஆனால் ஐயாவை பார்க்கும்போது எங்களுக்கு சரியான ஒரு கவலையாக இருக்கு. ரைட். உங்களோட வீட்டு இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டே? என்ன சாப்பாடு? உங்களோட வீட்டை என்ன ஒரு ஸ்பெஷல் டே? வாங்க. ஒன்றுமே இல்லை. ஓ ஐயாட பிறந்த நாள் அப்படி எதுவுமே இல்லையா? உங்களோட வீட்டுக்கு யாருக்குமே ஒன்றுமே இல்லை. ஷுவரா? ஓ உண்மையாவா? ஓ அப்படியா? ரைட். உங்களுக்கு ஒரு பரிசு பொதிய ஒன்று காத்துட்டு இருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த மிக்கி மூலமா வந்திருக்கிறோம் கொடுக்கறதுக்கு. ம் இங்க வாங்க. என்ன வெக்கப்பட்டு நிற்கிறீங்க? தம்பி வாங்க. உங்களோட வீட்டை பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம் கொடுக்கறதுக்காக. ம் ஆமாங்க. என்ன கிஃப்டோ தெரியலண்ணே. ம் ரைட். ஓகே பார்த்துடலாமா என்ன கிஃப்ட்னு சொல்லி? ம் நீங்கள் டயலாக் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா? ம் எவ்வளோ காலமா யூஸ் பண்ணுறீங்க? சிம் தான் பாவிக்கிறீங்க. டயலாக் காலில் கொடுத்த ஃபோன் எதுவுமே இல்லை அப்படியா? சரி ஓகே. டயலாக் சிம் வந்து நீங்கள் எவ்வளோ காலமா யூஸ் பண்ணி கொண்டு வரீங்க? 5-6 வருஷம். அப்போ ரெண்டுமே கால்குலேட் பண்ணாலே கூட வருஷம் வருது. ரைட். அதுலேருந்து யாரும் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று காத்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்களே, சொல்லலையா? உண்மையாவா? என்ன மிக்கி ஒருத்தர் சொல்லலையா? அப்போ நம்ம வீடு மாதிரி வந்துட்டோமோ தெரியல. கோல் எதுவுமே வரலையா? அப்போ உங்களோட வீட்டை எந்த ஒரு ஸ்பெஷல் டேயும் இல்லை. யார் இவர் உங்களுக்கு? சித்தப்பா. சித்தப்பா எப்போ பர்த்டே? என்னம்மா மறந்துட்டாங்க போல. ரைட். பாபா ஹாய். நல்லா இருக்கிறீங்களா? ம் அவங்க யார் உங்களுக்கு கையில் வச்சிருக்கவங்க? தங்கச்சிக்கு எத்தனை வயசு? 3 வயசு. இவங்கெல்லாம் உங்களோட பிள்ளைகளா? ஓகே. ஐயா இப்போ இந்த இப்படியான விபத்து ஏற்பட்டு எவ்வளோ காலம் இருப்பது தெரியல? 3 வருஷம். 3 வருஷமா இப்படிதான் இருக்கிறாரு. கதைக்கவே மாட்டேரு. ம் மிக்கி வந்ததுல ஐயாக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் ஒன்று தெரியுது போல. பேஸ்கட்டில் பார்த்தா தெரியுது. அப்படி மிக்கியை கண்டோன்னு சந்தோஷப்பட்டாரா இல்லை ஐயா எங்களை பார்த்துட்டு ஒரு பயத்தில் இருக்காரான்னு தெரியுது இல்லை? இப்போ இவருக்குரிய சாப்பாடெல்லாம் நீங்கள் எப்படியம்மா கொடுக்குறீங்க? பிணைஞ்சு ஓட்டு உங்களோட கையாலே நீங்கள் கொடுப்பீங்க. ரொம்ப கஷ்டம் தானே? கைத்தம். ம் நடக்கிற எல்லாம் கைத்தம். அப்படி சரி ஓகே. இப்போ உங்களோட வீட்டை ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லி தான் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ம் மிக்கி இப்போ நம்ம அதை கொண்டு வந்துடலாமா? ம் அனுப்பினவங்க எங்களுக்கே தெரியாது. பட் கொடுக்க சொன்னாங்க. எங்களோட டீம் மூலமா வந்திருக்கிறோம். சரியா? மிச்ச காலமா நீங்க டயலாக் சிம் எல்லாம் யூஸ் பண்ற சொல்றீங்க. சம்டைம் அதன் மூலமா வந்திருக்கலாம். இல்லை ஃபாரின்ல இருக்கிறவங்க
தந்திருக்கலாம். உங்களை உங்கள் குடும்பத்தின் மேல ஒரு அக்கறையாக இருக்கிறவங்க கூட தந்திருக்கலாம். சரி மிக்கி, இப்போ நம்ம அதை கொண்டு வரலாமா? வாங்க. இது தமிழ் என்ன பெட்டியை பார்க்கும்போதே இவ்வளோ பெருசா இருக்கு. ஒரு உருட்டுற சாம்பல். ரைட். மிக்கி இப்போ கேட்குறாரு அப்படின்னு சொன்னா இப்போ அதில் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமா சொல்லுங்க. இவ்வளோ பெரிய பெட்டியா இருக்கு. ரைட். ஆ இல்லையே, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஐயா இவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்போதே உங்களுக்கு உதவும் கரங்களாக உதவிகள் தான் வந்து கொண்டிருக்கேன். ம் எல்லாருக்கும் இப்படி ஒரு மைண்ட் செட் கிடைக்காது. இருந்தாலும் பாருங்க, ஏதோ ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு. ம் என்ன செய்வோம் மிக்கி, சொல்லுங்க, ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்க. அம்மாவை கூப்பிடவா? அம்மா உங்களை கூப்பிடுறாங்க, போங்க. தெரியாது. இப்ப ஐயாவுக்கு உரியப்பட்ட சாமான் தானே. ஐயாவுக்கு உரியப்பட்ட சாமான் தானே. உங்களோட வீட்டுக்கு உரியப்பட்ட சாமானா இருக்கலாம். ரைட். முக்கியமான தேவைக்குரிய பொருளா கூட இருக்கலாம். சொல்லுங்க. இன்னைக்கு இப்ப அதை ஓபன் பண்ணி பார்த்துலாமா? ம் ஓகேவா? வரடாமா. ரைட். அம்மா சொல்லுங்க, என்ன செய்வோம் அந்த பெட்டியை? பொட்டி உடைச்சு காட்டினா தான் தெரியும் என்ன சாமான். அப்படியா? சரி ஓகே மிக்கி, இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்ன அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்க. அது அப்படியே. ஐயா ஐயா, அம்மா ஓப்பன் பண்ணுங்க உங்களோட கையால. ம் எடுங்க, அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மிக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சீட்டு ரைட். ஓகே அம்மா, பாத்தீங்களா இவ்வளவு பெருமதியான ஒரு
கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் தாராங்கன்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணீங்க? இது எப்படி யார் மூலமாக கிடைக்கும்னு சொன்னீங்க? இதை பார்த்த மக்கள் மூலமாக தான் கிடைச்சிருக்கு. ஐயா இப்படி இருக்கிறத பார்த்து தான் இதெல்லாம் ஐயாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் வருமோ தெரியல. நீங்க இதெல்லாம் யார்கிட்ட கேட்டிருப்பீங்க சொல்லுங்க. இங்க வந்து ஐயா பார்த்தவங்க. இந்த வீல் சேர் பாருங்க ஐயா, ஓகேவா? வீல் சேர் ஓகேவா? இதுல வச்சு தள்ளிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க, இப்படி ஒரு வீல் சேர் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. என்ன சந்தோஷமா? சந்தோஷமா? ஓகே, அந்த இருக்கிற இதை கலட்டி போட்டுருக்கீங்களா? கலட்டுமா இல்லையே? ரைட், ஐயாவை அப்படியே தூக்கி அந்த சேர்ல எரிப்பாட்டுங்க. ஐயா கொஞ்சம் வடிவா எரிப்பாட்டுங்க. இவ்வளோ காலமும் நீங்கள் கதிரையில் தான் இருந்திருப்பீங்கண்ணே. இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐயா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பிறகு இப்படி இருக்கிறாரு. பார்த்தீங்களா? யாருமே ஹெல்ப் பண்ணாத விஷயங்களை ஐயாவை பார்த்தவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முதல்ல அவங்கள்ட்ட யாரும் கேட்டாங்களா வந்து? ஒருத்தருமே வரல. அப்படியா? ஷுவரா? உண்மையாவா? அப்ப இதை பண்ணவங்களை கூப்பிடலாமா? கூப்பிடுங்களேன். நாங்களும் எதிர்பார்க்குறோம். இப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்ணவங்க ரொம்ப நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி. இப்படியான உதவிகள் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மற்றது ஐயா இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறத பார்த்து தான் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கூப்பிடுவோம். ஐயாட மனநிலையை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்குண்ணே. இப்படி இந்த வீல் சேர்ல இருக்கும்போது. ப்ரோ வாரீங்களா? ரைட், உங்களுக்கான உதவி செய்தவங்க இப்போ உங்களோட கண்முன்னுக்கு நிற்க போறாங்க. வாங்க ப்ரோ. கண்டுபிடிக்கல. என்ன கண்டுபிடிக்கலையா? எல்லாம் விரைச்சு போய் நிக்கிறீங்க. வை யாரோ தந்திருக்காங்கன்னு மட்டும் சொல்றாங்க. யாரோ தந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா விரைச்சு போய் இருக்காங்கண்ணே. என்ன யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, யார் அனுப்பினன்றத கன்ஃபியூஷன்ல இருந்து நாங்க கலண்டர் கேள்வி கேட்டு குழப்பி போட்டீரா? என்னம்மா நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமா? சந்தோஷம். சந்தோஷம். அம்மாவை விட ஐயாக்கு தான் சந்தோஷம் அதிகமா இருக்கு போல. ஐயாவோடயா? ஐயா வணக்கம். ஹாய், ஹலோ. சந்தோஷமா? கதைக்க மாட்டேங்கிறேனே. கதைக்காமலே மௌனத்திலே ஐயா இனி வந்து இதுலயே வந்து நீங்க உருட்டி கொள்ளலாம். அதே போல வந்து கொமட்டும் இருக்கு. சரியா? இருந்த மாதிரியே வந்து நீங்க வந்து அதுல வந்து அதை கொஞ்சம் எடுத்து தாங்க தம்பி. அந்த இது
சரியா? இதை வந்து இப்படியே கீழே வந்து வச்ச மாதிரி இது டாய்லெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டு அதுதான். என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் கேட்டனால, நீங்கள் மனம் விட்டு கதைக்கினால தான் இந்த உதவி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கதைக்கணும். உதவி செஞ்சாக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க தானே, அவங்க யோசிப்பாங்க இது என்னடாப்பா இது சத்தம் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஒருவேளை யோசிக்கிறவர் அம்மா இதை தவிர வந்து வேற எதுவும் கேட்டிருக்கலாமோ, இதை தவிர வேற எதுவும் கேட்டிருக்கலாமோ. முக்கியம் தானே, இப்ப அவரை வச்சு விட்டுறதா இதுக்கு எல்லாம் முக்கியம் தானே. இதுக்கு முதல் வந்து இந்த இருக்கிற வீல் சேர் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொல்லி வேற யார்ட்டையும் கேட்டிருந்தீங்களா? இல்ல, இல்லை. ரைட். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்படி கதைச்சி அண்ணன் மூலமாக வந்து கதைச்சி உங்களுக்கு வந்து ஒரு வீல் சேர் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்ட மூலமாக எதிர்பார்த்தீங்களா நான் திரும்பி வருவேன் இப்படி ஒரு இது ஒன்று உங்களுக்கு ஒன்று தருவேன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. எல்லாரும் மாதிரியே சும்மா வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க, அதே மாதிரி கிஃப்ட் வருமா நாங்கள் கேட்டு வருமான்னு சொல்லி தெரியாமல் இருந்தீங்கண்ணே. ஜாலியா இருக்கிறே, படையப்பா ஸ்டைல இருக்கிறே. ஸ்மைல் வந்துட்டேனே, சந்தோஷம். அதே போல வந்து கொஞ்சம் கை ரெண்டும் வந்து ஓகேவா இருந்தா இதையும் பிடிச்சி இப்படி இதை பிடிச்சி இப்படி நாங்களே வந்து செஞ்சு ஒரு கை ஏழுமனே கை கொஞ்சம் ஓகேவா இருக்குன்னு சொன்னா அதையும் வந்து பிடிச்சிட்டு ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஒன்று யோசிக்காங்க உங்களுக்காக. என்ன யோசிக்கிறீங்க? ரைட். அப்ப உங்களுக்கு இன்றைக்கு வந்து மிக்கி மவுஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லைங்க? ஃபர்ஸ்டா வந்துட்டு என்ன என்ன சொன்னவங்க? அவங்க வந்து ஐயாவுக்கு பிறந்த நாள் கேட்டவங்க, நாங்க இல்லன்னு சொன்னாங்க. அப்ப டயலாக் கம்பெனி மூலமா பரிசு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? கன்ஃபியூஷனா இருந்தாங்க, யோசிச்சு கொண்டு தெரியல. சரி, அப்ப இந்த வீல் சேரை பார்த்தோன்னு உங்களுக்கு விளங்கலையே, நான் தான் தந்திருப்பேன். நீங்க சொல்லல, நாங்க மக்கள் இத வீடியோ பார்த்த மக்கள் தான் உதவி செஞ்சிருப்பாங்க. அப்ப ஏதோ அந்த யூடியூப் மூலமா வந்து வந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு. ரைட், ஓகே. மிக்கி வந்து பயமுறுத்தாடி கொண்டிருக்கார் நம்ம வீல் சேர்ல இருக்கு. ஓ மனே, அதாவது அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து பார்க்கக்குள்ள வந்து இன்னும் சந்தோஷம். தெரிஞ்ச ஆள் தானே அது, அதனால தானே இப்ப கொஞ்சம் ஐயா இந்த ஒரு பாருங்க சந்தோஷம். சந்தோஷம். வாங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க, வாங்க காய்ச்சிருங்க, வாங்க வாங்க இங்க 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 இதுல இங்க வாங்க, அங்க பார்த்து சொல்லுங்க. என்னடா இவர் நீண்ட காலமாக எங்கட கோயிலில் பணி செய்து கொண்டு இருந்தவர் திடீரென்று ஒரு இந்த விபத்து ஏற்பட்டு இதில் அந்த இணைய தாக்கம் தான். ஆனால் நம்மளால் உதவி செய்யக்கூடிய நிலையில் இல்லை. அதுக்காக உங்களை நாடி இப்படி வந்து, ஆனால் வெங்களையும் பிள்ளை இருக்கலாம். காரணம் அப்படின்னா வெங்களை அந்த ட்ரீட்மெண்ட்டுகள் ஒழுங்காக கொஞ்சம் செய்திருந்தால் கொஞ்சம் அவற்ற நிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அது எங்களோட குடும்பத்திலேயே நான் கொஞ்சம் நல்லாக எங்களோட ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போய் அதை செஞ்சுப்பாங்கட்டா ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. ஆனால் இந்தியா கஷ்டப்பட்டு உண்மையாக ஒரு தொழிலாளியாக வந்தால் தான் நான் மனவர்த்தப்பட்டேன். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கிறேன். ஒரு வேலையும் வந்து செய்யலாம் இருக்கு. சரியா 3 வருஷம் நடந்துச்சு. அது மட்டும் உழைச்சிட்டு இருந்த மனுஷன் நல்லா உழைச்சோம். எனக்கு வயலுக்குள்ளே வயலுக்கெல்லாம் வந்து கச்சானுக்கு பிண்டு கொத்துற. சரி, இதான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லுறோம். அடுத்து அந்த கொடுத்த கொடையாளிக்கும் நன்றி. சரி, இந்த உதவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இருக்கிற உதவி வந்து எப்படி கிடைச்சின்னு சொன்னால், சரியாக வந்து வீடியோ போட்டு அன்றைக்கு வந்து இந்த உதவி வந்து எனக்கு கிடைச்சிட்டு. அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து உடனே வந்து காசு வந்து போட்டுட்டாங்க இவங்களுக்கு வந்து இந்த இருக்கிற வீல் சேர் வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க காசை போட்டவங்க அவங்களோட பேரோ அவங்க இப்போ அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் வந்து என்ன கொண்டு போயிட்டு இந்த இருக்கிற சாமானை வந்து கொடுங்கன்னு சொல்லி. நீங்கள் வீடியோ மூலமாக நீங்கள் கழிச்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் கேட்குறது உண்மைத்தன்மையாக இருக்குன்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்குமே. என்னம்மா நீங்களும் கேட்டீங்க தானே, வீல் சேர் ரெண்டு வேணும், தள்ளிட்டு போகணும், டாய்லெட்டுக்கு போகிற எல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க தானே. அதனால வந்து இந்த இருக்கிற இதை வந்து உங்களுக்கு தந்துருக்குறாங்க. இனி ஒன்றும் யோசிக்காங்கண்ணே, சந்தோஷமா இருங்க. நாங்கள் இருக்கிறோம் உங்களோட எப்பயும். சரியா? சிரிக்கணும், இந்த சிரிப்பு காணாது. சரியா? அப்ப நாங்க போயிட்டு வரோம். வேற எந்த தேவை இருக்கா? என்னது
மின்சாரம் கொண்டு வரீங்கன்னா நல்லா மின்சார தேவை இருக்கு. நான் அந்த இன்னும் அவங்க அதை சந்தோஷப்படுத்துமா அப்ப ஏழாத கட்டத்துல வருது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த வீடியோக்கு நீங்க கதைக்கிறீங்கல்ல, நானும் நம்மட தம்பியும் பிறகு நம்மட அண்ணனும் தான் வந்து வாய்களையே காய்ச்சி கொண்டு இருக்கோம். எங்களோட ஆசை என்னன்னு சொன்னா நீங்க வாயை விட்டு கதைக்கணும். நீங்க வாயை விட்டு பேசக்குள்ள தான் வந்து உதவிகள் இன்னும் கிடைக்கிறதா இருக்கலாம், பாக்குறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். விளங்குதா? இப்ப பாருங்க, நான் வேர்க்குது டயர்டாகி காய்க்கிறேன் பார்த்தீங்களா? ஏன்னு சொன்னா கதைக்கணும், கதைச்சா தான் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன விஷயம். நான் உங்கள்கிட்ட வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய காய்ச்சல். உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி இதை பார்க்குறவங்களும் இனி வாரது மழை எம்பல்ல மாதிரி இது அதுக்கு ஒரு மின்சாரம் வழங்கினா எங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். ஐயாவுக்கும் சந்தோஷமா இருக்கும், அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கும். நான் நம்ப மாட்டேன், நீங்க சிரிக்க மாட்டீங்க. சிரிச்சாதான் இனி வந்து என்ன உதவி வேணாலும் சிரிச்சாதான் கொடுக்கலாம். இல்லன்னு சொன்னா கொடுக்கல. அது நாங்க அதிர்ச்சியில இருக்க அப்படி உதவி செஞ்சிருக்காங்க. அவர் அண்ணாக்கு தான் சொல்லணும். அண்ணா மூலமா தானே நீங்க வந்து நீங்க சொல்லணும். உதவி நன்றியா சொல்லணும். இது வரைக்கும் ஒருத்தர் வந்து பார்த்ததும் இல்லை, ஒன்றும் கேட்டதும் இல்லை உதவியை. அவர் மூலமா தான் நீங்க வந்து கேட்டதும் பார்த்ததும் வந்தது. இப்ப இது உங்களுக்கு அன்பளிப்பா தந்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ அவங்க வந்து இப்போ அவங்களோட ஆசை என்னன்னு சொல்லுங்க, அவங்களோட பேரும் சொல்லவும், நான் ஃபோட்டோவும் காட்டவும், நான் நம்பர் இருந்து கொடுக்கணும்டா. இந்த வீடியோ மூலமாக நீங்க படுற அந்த சந்தோஷம், நீங்க படுற அந்த ஹாப்பியை வந்து அவங்க பார்த்து மனசார சந்தோஷப்படுவாங்க. அவ்வளவுதான் அவங்களோட விருப்பம். நான் இல்ல நேரம் சித்தி மட்டும் தான் கஷ்டப்படுறது, அவரை நடப்ப வைக்கிறது. இப்ப அவ தனியா உருட்டி எல்லாம் செஞ்சு பாப்பாவும் அது ஒரு சந்தோஷம். அதுக்குறான் இப்ப திருவிழாக்கு இப்படி கொண்டு போறோன்றத யோசனை பண்ணி திருந்தாங்க. திருவிழாக்கு அவங்கட கோயில் தனியா. இது ஒரு உதவி கிடைச்சது, பெரிய சந்தோஷம் தான். இப்ப கோயில் திருவிழாக்கு சும்மா ஆளை வந்து வடியா ஒழிக்கிட்டு தள்ளிட்டு கொண்டு போகலாமே. பழைய மாதிரி வேட்டியெல்லாம் கட்டி பழைய மாதிரி கொண்டு படையப்பா மாதிரி என்ன. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே வந்து இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து உதவி செஞ்ச இந்த அம்மாவுக்கு வந்து எங்கள் சார்பாக பேடி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வந்து பெரிய ஒரு தேங்க்யூ வந்து சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் வந்து இந்த வீடியோவுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க நம்முடைய பிடிஹெச் சர்ப்ரைஸ் டீம். என்ன மிக்கி மவுஸ் எல்லாம் கொண்டு வந்து ஃபுல்லாக வந்து ஆக்ரோலாம் கதைச்சு சும்மா வேறு லெவலாக வந்து இந்த சம்பவத்தை வந்து உருவாக்குனது வந்து பிடிஹெச் சர்ப்ரைஸ் டீம். வந்து அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவில் நன்றியை சொல்லிக்கொண்டு, அதே போல் வந்து நம்மளோட அண்ணன் என்ன, இந்த அண்ணனை வந்து எல்லாருக்குமே தெரியும், அண்ணனுக்கு ஒரு நன்றி. அதே போல் இந்த சாமான் எல்லாமே வந்து நமக்கு ஏற்றிட்டு நம்மளோட ஒரு ஆட்டோ அண்ணா வந்து எங்களுக்கு உதவி செஞ்சார். அவருக்கு இந்த வீடியோ மூலமாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு எல்லாருக்குமே டோட்டலாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். கட்டாயம் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து உதவிகள் வந்து கிடைக்கிறதுக்கு இருக்குது. அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.